கோல்டு லோன் அப்படின்னு வரும்போது பப்ளிக் பேங்க்ஸ் மட்டும் இல்ல, பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், அப்புறம் பேங்க்ஸ் அல்லாத நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்னும் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்க நகைகளை வாங்கி வச்சுட்டு அடகு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுல நிறைய முறைகேடுகள் நடக்குது. இதை வந்து ஆர்பிஐ ஃபாலோ பண்ண முடியல. அதனால இதை எல்லாத்தையும் முறைப்படுத்துறபடியா ஒரு டிராஃப்ட் வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இந்த டிராஃப்ட்ல சில அம்சங்கள், முக்கியமான அம்சங்கள் இருக்கு. ஸோ அந்த அம்சங்களை இப்ப நான் லிஸ்ட் பண்றேன். கோல்டா இருந்தாலும் சரி, சில்வரா இருந்தாலும் சரி, பார்ஸ், இந்த ஃபார்ம் ஆஃப் பார்ஸ் வந்து அதை அடகு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சந்தையில், அதாவது மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கோல்டு இடிஎஃப்ஸ் இருக்கு, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை அடமானம் வச்சு அது மூலமா லோன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்க நகைகள் அண்ட் நாணயங்கள், அதாவது கோல்டு காயின்ஸ், இதை யூஸ் பண்ணி அடகு வச்சு அவங்க வந்து லோன் கொடுக்கலாம். ஜஸ்ட் கோல்டை மட்டும் ரிசீவ் பண்ணிட்டு அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கு கடன் கொடுக்காம அந்த கடனை அவங்க திருப்பி செலுத்துறதுக்கான அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, அவங்களுடைய வருமானம் என்ன, அவங்க கெப்பாசிட்டி என்ன, இதையும் ஆராய்ஞ்சு அந்த கடனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடன் கேட்டு வர பர்சன் கொண்டு வர நகைகள் இருக்கு இல்லையா, அந்த நகைகள் அவருக்கு சொந்தமானது தானா அப்படிங்கறதுல ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா அதை ப்ராப்பரா விசாரிக்காம லோன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராஃப்ட்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க சமர்ப்பிக்கக்கூடிய தங்க நகைகள் அண்ட் நாணயங்கள் இதோட பியூரிட்டியை அவங்க ஆராய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதிகபட்சமா 12 மாச காலத்துக்கு மட்டுமே ஒரு கோல்டு லோன் ஓபன்ல இருக்கணும். அண்ட் ஒருத்தர் 1 கிலோவுக்கு மேல அதுக்கு கூடுதலான அளவான தங்கத்தை வச்சு லோன் வாங்கக்கூடாது. இதெல்லாம் தான் அந்த டிராஃப்ட் சொல்லிருக்க விஷயங்கள். இந்த விஷயங்கள் டிராஃப்டா தான் இப்போதைக்கு இருக்கு. அவங்க ஃபைனல் ஃபார்மா அபிஷியல் நோட்டிபிகேஷனா வெளியிடல. பட் பப்ளிக்கோட ஃபீட்பேக்கை கேட்டதுக்கு அப்புறமா வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இதை பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க.